ரஜினி சார் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்ச உடனே சுந்தர் சி இயக்கத்தில் ஒரு காமெடி படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமாக நெல்சன் இயக்கத்தில் தன்னுடைய நீண்டகால நண்பரான உலகநாயகன் கமல் சாரோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த நிலமையில இந்த படம் தான் கடைசி, அதாவது கமல் சாரோட ரஜினி சார் நடிக்கிற படம் தான் ரஜினி சாருக்கு கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார், படத்தில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற ரூமர் 2 நாளாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க ஆதாரமே இல்லாத ஒரு செய்தி. வேலை வெட்டியே இல்லாத ஒரு யூடியூப் சேனல் கிளப்பி விட்ட ஒரு புரளி. பொதுவாகவே அந்த யூடியூப் சேனலுக்கு ரஜினி சார் மேலே ஒரு காண்டு இருக்குங்க. அப்பப்போ இந்த மாதிரி வன்மத்தை கக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் கண்டுக்காமல் விட்டுறணும். அமித் ஜி, ரஜினி சார்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தாங்க. அவங்க சினிமாங்கிற தொழிலை அவ்வளோ பக்தியாக பார்க்குறாங்க, நடிக்கிறத அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப பேஷனேட்டாக அந்த வேலையை பார்க்குறாங்க. தலைவர் 173, 174 இந்த 2 படங்கள் இல்லாமல் அடுத்தடுத்த படங்களுக்கான கதைகள் தலைவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த அறவேக்காடுகள் கதறிக்கிட்டு தான் இருப்பாங்க, ரஜினிங்கிற குதிரை ஓடிக்கிட்டு தான் இருக்கும்.